ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி சாம்பார் செய்யலாமா? வாங்க. அதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், வெந்தயம், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பரங்கிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய் சேருங்க. இல்லைன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செஞ்சாலும் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஸ்டீம் போனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பருப்பு நல்லா வெந்துருக்குல்ல, கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா அது நல்லா பருப்பு மசிஞ்சு வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு போட்டிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். தாளிப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு சாம்பாரில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சாம்பார் வாசனையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாம்பாரை 2 இட்லி வச்சு இட்லி மேலே நல்லா தாராளமாக சாம்பார் ஊற்றி சாதம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இட்லியை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பழத்தை பார்த்துருக்கீங்களா? ஐனி சக்கரை. இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜூனியர் பலாப்பழம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. பாருங்கள் எத்தனை சொல்ல இருக்குன்னு. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.